இன்றைக்கி ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சடன்னா உங்கள் வீட்டில் ஊறுகாயே இல்லை, தீந்துருச்சு. எப்போதுமே லெமன் ஊறுகாயெலாம் போடுறதுக்கு எப்படி ஒரு 15-20 டேஸ் கழித்து தான் நீங்கள் சாப்பிட முடியும். ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே போட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 4-5 எலுமிச்சம்பழத்தை மட்டும் நீங்கள் நல்லா கழுவி சுத்தமாக தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குக்கரில் சாதம் வைக்கிறீங்க இல்லையா, அதோட கூடவே சேர்ந்து இது வச்சுருங்க. எந்த தண்ணியும் இதில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டீம்லேயே இது நல்லா வெந்து வந்துடும். வந்த பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு, மிளகா பொடி, அப்புறம் எண்ணெயை தாளித்து ஊற்றிக்கிறதானா தாளித்து ஊற்றிக்கலாம். இப்படி இது எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஸ்டைலு. இது ஈஸியாக சாப்பிட்லாம். அது சீக்கிரமாக ருப்பிடும். நீங்கள் அன்னைக்கே கூட செஞ்சு அன்னைக்கே கூட நீங்கள் இந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாயை நீங்கள் சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட்டாக ஊறிடும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் அடுத்த தடவை செய்யலாம். கடையிலெல்லாம் நீங்கள் போய் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நான் இதோட இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட நான் மிளகா பொடியும் நான் உப்பும் போட்டு கலந்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி இதில் ஊற்றி அதுலேயும் வச்சுருக்கேன். எண்ணெய் நிறையா இருந்தான்னா இது ஊறுகாய் ஈஸியாக கெட்டு போகாது. இதுதான் நம்ம தாத்தா பாட்டிங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இப்படி தான் நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் மிளகா பொடியும் நான் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்து வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணி இதில் வைக்கலாம். நீங்கள் தாளிக்கிறதானா கூட கடுகு போட்டு தாளிச்சிட்டு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இது இன்றைக்கே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை நாளைக்கு வச்சு சாப்பிட்டோன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எண்ணெயை காய்ச்சி நம்ம இதில் சூடான எண்ணெயை கலக்கி வச்சுருக்கோம். எண்ணெய் ஜாஸ்தி இருக்கிறப்ப ஊறுகாய் ஈஸியாக கெட்டு போகாது. ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. அதனால் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஊறுகாய்களெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா.